எனக்கு இப்பதான் தெரியுது. அவர் முதல்ல நம்ம P2, P3 படிக்கும்போதே இங்க வந்து பேப்பர் இந்த மாதிரி நல்ல கிரேடிங் எடுத்திருப்பாரு. பேரண்டா இருக்கிற உங்க எல்லாத்துக்கிட்டயும் ஒரு கேள்வி. இன்னும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பேரண்ட் என்ன சொல்றாங்கன்னு நீங்களே கேளுங்க. நான் முதல்ல சாயிரங்க நீங்க சேர்த்ததுக்கு காரணமே எல்லா சப்ஜெக்ட்டுமே ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாரும் என்ன தப்பு பண்றோம்னா மேக்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு தமிழுக்கு இக்னோர் பண்ணிருப்போம். தமிழ் நம்மளுடைய மதர் டங்கா இருந்தாலும் அதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதுனால அது ஓவரால் பேலன்ஸ்ல அஃபெக்ட் ஆகுது. அப்படி இருக்கும்போது சாயிரங்க இதுல நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் அவர் ஹோம்ஒர்க் கொடுக்குறப்போ செகண்டரி வந்தான்னு தெரிஞ்சுதான் நம்ம திரும்ப சிகரம் பத்தி தெரிய வந்தது. சிகரம்ல ரொம்ப ஸ்ட்ரக்சர்ட் அண்ட் ஆர்கனைஸா சொல்லி கொடுக்கறதுனால இவங்க இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸாம் லெவல் எப்படி தன்னை தயார்படுத்திக்கணும் தெரியுது. 40 பிள்ளைங்களுக்கு இருக்கும்போது திடீர்னு 4 பசங்களுக்கு ஒரே ஆளை மோட்டிவேட் பண்ணா அவங்களுக்கு அடிஷனல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இது வந்து வெறும் பிரைமரி லெவலுக்கு மட்டும் இல்ல செகண்டுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் அப்பதான் ரியலைஸ் பண்ணி இப்ப ஒரு 7 எடுத்தாரு அப்படின்னா அவர் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காரு பாருங்க. எனக்கு இப்பதான் தெரியுது அவர் முதல்ல நம்ம P2, P3 படிக்கும்போது இங்க வந்து தேர்தல் இந்த மாதிரி துறைக்கு அவர் ஒரு நல்ல கிரேடிங் நான் ப்ரிப்பேர் ஆகும். நாங்க சொன்ன மாதிரி இந்த 100 டேஸ்ல டிஃபரன்ஸ எங்கனால கிரியேட் பண்ண முடியும். சேலஞ்சுக்கு நாங்க ரெடி. நீங்க ரெடியா?